இந்த ஸ்டேயில் தான் நம்ம ஸ்டே பண்ணோம். ஸ்டேயோட லிங்க்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இது ஸ்டே இந்த பக்கம் பாருங்கள், ஃபுல்லாக சீனிக் பியூட்டி. ஸ்டேக்கு பின்னாடி பாருங்கள், ஃபுல் ஹில் தான், செம்ம அழகாக இருக்குது. இங்கே வந்தீங்கன்னா சிக்மங்களூருக்கு, குதிரைமுக்காக்கு, எஸ்பெஷலி குதிரைமுக்காக்கு வந்தீங்கன்னா இந்த ஸ்டேயில் ஸ்டே பண்ணி ட்ரக்கிங்க்கு போவாங்க, செம்மையாக இருக்கும். அல்டிமேட். நம்ம இப்போ குதிரைமுக்காலேருந்து கிளம்பியாச்சு. போகிறதுக்கு தான் மனசு இல்லை. செம்ம பியூட்டிஃபுல்லான பிளேஸ், எல்லாம் சீனிக் தான். ஒரு இடத்துல நீங்கள் மேஸ்மரைஸ் ஆகி நிற்கிறீங்கன்னா அது எங்கன்னா ஒரு இடத்துல தான் நடக்கும், வேறு பிளேசஸ்லலாம். இங்கே தான் ஒரு 1/2 கிலோமீட்டர்ஸுக்கும் வேறு லெவலில் வியூ தெரியுது. இங்கே போகிறதுக்கே மனசு வரல, நிஜமாகவே சொல்கிறேங்க, போகிறதுக்கு மனசே இல்லை. என்ன பண்ணுறது, போயிட்டு ஆஃபீஸ் வேலையை பார்க்கணுமே. ஒரு வாரம் எப்படியோ ஓடிடுச்சு. ஆனால் இந்த ஒரு வாரம் எப்படி போச்சுன்னே தெரில கைஸ். ஐ ரியலி செரிஷ் திஸ் மூமெண்ட்ஸ். எனக்கு இந்த ஒரு வார ட்ரிப்பு என் லைஃப்பில் என்றைக்குமே மறக்க மாட்டேன். அண்ட் எக்ஸ்பெஷலி திஸ் இஸ் மை லாங் ரோட் ட்ரிப். இவ்வளோ லாங்கில் ரோட் ட்ரிப் வந்தது இதுதான். ஐ திங்க் ஸோ ஃபர்ஸ்ட் டைம்னு நினைக்கிறேன். 6 days லாங் ட்ரிப். ಕರೆಕ್ಟ್. ಬೆಕ್ಕು ಕ್ರಾಸ್ ಆಯಿತು. கரெக்டாக நம்ம போகும்போது குறுக்கில் போகுது. என்ன பண்ணுறது, அதுக்கு ரோடு கிராஸ் பண்ணி அந்த பக்கம் போய் வேட்டையாடணும். ஃபுல் சீனிக்குங்க. இப்போ நம்ம அந்த செக் போஸ்ட் கிட்ட நிறுத்துவோம், அதுக்கப்புறம் பின்னாடி திரும்பி பார்க்காம போயிடணும், இல்லைன்னா மனசு மாறிடும் திருப்பியும். எந்தில் என்ன ஒரு பிரச்சனைனா மிரர்து விசிபிலிட்டி கம்மி. இங்கே அட்ஜஸ்ட் பண்ணி ஒன்றும் பிரயோஜனம் இல்லை. வா, ஜஸ்ட் மிஸ் கைஸ், ஜஸ்ட் மிஸ். நானும் பார்க்கல, டக்குன்னு வந்துருச்சு முன்னாடி. நல்ல வேலை அவங்க பிரேக் போட்டாங்க. கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ஓட்டணும் கைஸ். நம்பால எங்க என்ன காணும். வேற லெவல், வேற லெவல். எங்களோட ரூட் மேப்பே ஒரு மாதிரி சுத்தா இருக்குங்க. எல்லாமே எக்ஸ்பீரியன்ஸுக்காக பண்ணது தான் இந்த ரூட் மேப். மான்சூன் ரைடுக்கு ஒன் ஆஃப் த பெஸ்ட் ரூட்ஸ்ன்னு நான் சொல்லுவேன். வேற லெவலுங்க, வேற லெவல். ஒவ்வொரு பிளேஸும் ஒவ்வொரு டேவும் இட்ஸ் பெட்டர் தென் த ப்ரீவியஸ் டே.
அந்த மாதிரி தான் நாங்கள் பிளான் பண்ணோம். என்ன பண்ணுறது, இப்போ பெங்களூரு போகணுமே, பெங்களூரு. ச்சே. எவ்வளோ ஸ்டீப் இருக்கு பாருங்க. ஓய்யோ. இந்த பக்கம் வந்தீங்கன்னா சீனரியை பார்த்துக்கின்னு நீங்களே மறந்து முன்னாடி வரவனுக்கோ இல்லை பின்னாடி வரவனுக்கோ வச்சிருவீங்க. நானே கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்தேன்னா நானே வச்சுட்டு இருப்பேன். அது ஏதோ இந்த பாயிண்ட்டை பாருங்க பை, இந்த பாயிண்ட்டை பாருங்க, அல்டிமேட் வியூ. இது சொல்ல மறந்துட்டேன். ஆகுப்பையிலேருந்து வரும்போது அங்கேருந்து ஒரு லீச் என்னுடைய ஷூவில் ஒட்டிக்கின்னு என் காலில் கடிச்சிட்டுக்குது. எனக்கு தெரில. இன்னைக்கு காலையில் ஷூவை தட்டி பார்க்குறேன், உள்ளேருந்து உழுது இவ்வளோ பெருசு. அப்பா சாமி, செம்மங்க. ரோடு பாருங்க. ஓகே, இப்போ எக்ஸிட்டை போட்டாச்சு. உட்காரத பாருங்க. நானும் அப்படிதான் உட்காருவேன், ஆனால் அவன் உட்காரது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அவன் ஹைட்டுக்கும் அந்த பைக்கும். ಕೊಟ್ಟಿಗೆ ಯಾರನ ಯಾವ್ದದು? இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 10:36. இங்கேருந்து கொட்டிகைஹாராக்கு போயின்கிறோம். கொட்டிகைஹாராலேருந்து முன்னாடி வேறு பிளான் இருக்குது. ஐ மீன் பிளான் இல்லை, கொட்டிகைஹாரா முடிச்சுக்கின்னு முடிக்கிறது இல்லை, அந்த பக்கம் போகணும், அவ்வளோதான். இட்ஸ் அ ரூட் மேப். ரோடு நல்லா இருக்குன்றதுக்காக இந்த பக்கம் போகிறோம். ஸோ
ஸோ நான் வந்து ஏன் இந்த ஓல்ட் டவுனை பந்த் பண்ணாங்கன்னு கேட்டேன். அதுக்கு ஸ்டேயில் இருந்த அங்கிள் சொன்னாங்க, அந்த இடத்துல ஐரன் ஒரு எடுத்துன்னு இருந்தாங்களாம், சுரண்டி எடுத்துன்னு இருந்தாங்களாம். ஸோ இங்கே இருக்கிற ஆப்போசிட் பொலிட்டீஷியன்ஸ் வந்து ப்ரொட்டஸ்ட் பண்ணி ரொம்ப ப்ரொட்டஸ்ட் பண்ணாங்களாம். சுற்றுச்சூழலாம் பாதிக்கப்படும், அப்புறம் நேச்சர் வில் கெட் டிஸ்ட்ராய்டு, ரொம்ப பொல்யூஷன் ஆகுது அப்படின்ட்டு சொல்லி கோர்ட்டில், சுப்ரீம் கோர்ட்டில் கேஸ் போட்டு 2000 இதை க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் மோர் ஓவர் பில்டிங்ஸ் எல்லாம் அப்பயே நல்ல நல்ல பில்டிங்ஸ் இருந்திருக்கு. இங்கிலீஷ் மீடியம் ஸ்கூல்ஸு, இன்டர்நேஷ்னல் ஸ்கூல்ஸ், காலேஜஸ், ஹாஸ்பிட்டல்ஸ், மல்டி ஸ்பெஷலிஸ்ட் ஹாஸ்பிட்டல்ஸ் வித் ஒர்க்கிங் ஆப்ரேஷன் தியேட்டர்ஸ், இதெல்லாம் இருந்திருக்கு. எப்போ? லேட் 2000s, ஐ மீன் early 2000, 1990, 1980s, 1970sலேருந்தே இருக்கான். அதுக்கப்புறமா எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணிட்டு இந்த இடத்த ஒரு மாதிரி டிசர்டட் பிளேஸ் பண்ணிட்டாங்க, கோஸ்ட் டவுன் மாதிரி. ஆனால் ஆவிங்கெல்லாம் எதுவும் இல்லையா? நான் நினச்சேன் ஏதோ ஆவியால் எல்லாரும் விட்டுட்டாங்க. 8000 ஒர்க்கர்ஸ் இருந்தாங்களாம். 8000 ஒர்க்கர்ஸ், அவங்க ஃபேமிலியெலாம் சேர்த்து 28,000 people were staying in this place, particular city. அவங்க என்ன சொன்னாங்கன்னா, அது மட்டும் இன்னமும் ஒர்க் ஆகின்னு இருந்துச்சுன்னா, அந்த ஐரன் ஓர் மைனிங்கு இன்னமும் பண்ணின்னு இருந்தாங்கன்னா இந்த இடம் சிங்கப்பூர் மாதிரி ஆயிட்டு இருக்குமா அப்படின்னு தான் அவங்க சொன்னாங்க. இந்த ரோட்டுங்களில் ஓவர்டேக் பண்ணுறதுக்கு கூட பயங்க. ஸோ இது டீ எஸ்டேட்டு. மொத்தம் 2000 ஏக்கருக்கு தான் டீ எஸ்டேட். இங்கே டீ குடித்தோம், இந்த இடத்துல தான் டீ குடித்தோம் நேற்று. செம்ம டீ, அல்டிமேட் டீங்க. ட்ரை பண்ணுங்க, செம்மையாக இருக்கும் டீ. நம்ம இந்த நார்மலாக ப்ரூக்கா 3 ரோசஸ்ஸு அதெல்லாம் வேஸ்ட்டு இந்த டீக்கு முன்னாடி. ஒரு ஆடட் எதுவுமே இருக்காது இதில். அந்த இன்னும் ஒரு மாதிரி கசப்புத்தன்மை இருக்கும் இல்லைங்களா டீயில், நம்ம வீட்டில் குடிக்கிறது. இதில் கசப்புத்தன்மையே இல்லை, நல்லா ரிஃப்ரெஷிங்காக இருந்துச்சு. பஸ்ஸை ரோட்டில் பார்க் பண்ணிவிட்டு என்னென்ன பண்ணுறாங்க பாருங்கள். ஸோ இப்போ நம்ம வந்து கலசால இருக்கோம். அதான் சொன்னேன் இல்லைங்களா, இந்த ஊர் வந்து 4 பக்கமும் சுற்றி மலைங்க தான். சென்ட்ரல் ஊர் இது. இந்த கோயில் சிவன் கோயில், இது ஃபேமஸ் கோயில். இந்த பக்கம் வந்தீங்கன்னா சிவன் கோயிலை ஒரு டைம் விசிட் பண்ணிட்டு போங்க. நாங்கள் எவ்ரி டைம் வரும்போதும் கொஞ்சம் அர்ஜென்ட்டில் தான் போயிருக்கிறோம். ஸோ நம்மளால் பண்ண முடியல, நீங்கள் வந்தீங்கன்னா பண்ணி பாருங்கள். ஃபேமஸ் கோயில். நான் எதுக்கு அவ்வளோ ஹியூஜ் டர்ன் எடுத்தேன்னா க்ளீனாக தெரியணுன்றதுக்காக தான். இல்லைன்னா நான் ஷார்ட் டர்ன்ஸ் தான் எடுப்பேன் எப்பயுமே. லாங் டர்ன்ஸு நம்மளதில் ட்ராக்ஷன் கண்ட்ரோல்லாம் இல்லை, ஸோ ரிஸ்க் எடுக்க போகக்கூடாது. நம்ம எப்போ வண்டியை அப்கிரேட் பண்ணுறோமோ அப்போது வேணா அதெல்லாம் பண்ணலாம். இப்போது ரிஸ்க் எடுத்து நம்ம லைஃப்பை டேமேஜ் பண்ணுறது வேணாம். ரோடு கொஞ்சம் தூரம் இப்படி தான் இருக்கும், அப்புறமா போக போக சரியாயிடும் ரோடு.
ஸோ இந்த ரோட்டில் இப்போ 36 கிலோமீட்டர்ஸ் நம்மளுக்கு. இதுக்கப்புறம் ஃபுல் டிராஃபிக் தான் காட் செக்ஷன்ஸில். காட் செக்ஷன்ஸில் அவ்வளோ நான் பேசக்கூடாதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா கான்சன்ட்ரேஷன் ஃபுல்லாக ரோட்டில் இருக்கணுங்க. நம்ம பேசினே இருந்தோம்னா நம்ம கான்சன்ட்ரேஷனே சேஞ்ச் ஆகிடும். நம்ம என்ன பேசுகிறோமோ அதை பற்றி மைண்ட் பண்ணிக்கின்னு வில் எண்ட் அப் இன் டூயிங் ஆக்சிடென்ட்ஸ். ஸோ அதுக்கு தான் நான் கொஞ்சம் யோசிக்கிறேன். இந்த மாதிரி லூஸு பசங்க மாதிரி எங்கே நிற்க வச்சுருக்கானுங்க பாரு, அதுவும் நடு கார்னரில். சரி வியூ பாருங்களேன், அல்டிமேட் வியூங்க. வா வியூ இன்னும் எவ்வளோ தான் நான் இதை பற்றி சொல்கிறதோ. ஒரு ஒரு இடமும் ஒரு ஒரு லெவலில் இருக்குது, வேற லெவலுங்க. பாருங்க, ஐயோ வாவ். கேமராவில் எப்படி தெரியும் தெரியல, ரியலான இந்த இடத்துல இருந்து பார்த்தீங்கன்னா செம்ம வியூ. வியூவை பார்த்துக்கினே ரோடை விட்டுறாதீங்க, ரோட்டையும் பாருங்க. ரோடு அவ்வளோ ஒன்றும் நல்லா இல்லை. இந்த பக்கம் பாருங்களேன், இது ஃபுல்லாக மலைங்க தான், ஃபுல் மிஸ்ட்டு கவர் ஆகிடுது மழை வர்றதால. வா எப்படி இருக்கு பாருங்க. இங்கே இன்னும் கிளியராக தெரியும். நான் போன டைம் வரும்போது இந்த இடம் ஃபுல்லாக செம்மையாக தெரிஞ்சிச்சு. காரில் வந்தோம் போன டைமு. இந்த டைமு ஃபுல் மலைன்றதால ஒன்றும் தெரியல, குதிரைமுக்காவே தெரியும் இந்த இடத்துலேருந்து. அதே மாதிரி நேற்று ஐ மீன் மிச்சதுக்கெல்லாம் மலைக்கு பேர் வைக்குவாங்களா இல்லையான்னு தெரில. பிகாஸ் இங்கே இருக்கிறவங்க நிறைய பேர் நிறைய இங்கே மலை தான் இருக்குது. எல்லா மலைக்கும் பேர் வச்சாங்கன்னா இட்ஸ் லைக் எது எதுன்னு அவங்களே மறந்துடுவாங்க. பா இந்த மாதிரி இருக்கணுங்க ரோடுங்க. ஜஸ்ட் மிஸ். ஐயோ என்ன அழகா இருக்கு.
நல்லா வரீங்கடா டேய், நல்லா வரீங்க. பாடி செம்ம பியூட்டிஃபுல் பியூட்டிஃபுல். நம்மளே கேர்ஃபுல்லாக வந்தாலும் எடுத்துன்னு வந்து விட்றாங்க கைஸ், ஒன்றும் பண்ணுறதுக்கு ஆகிறதில்ல. காட் செக்ஷன்ஸில் ஓட்டி பழக்கம் இல்லை பழகுதான் உங்களுக்குலாம். இப்போ ஒரு வியூ வரும் பாருங்க, இங்க பாருங்க, வேற லெவலுங்க, வேற லெவல். இதை மல்நாட் ரீஜன்னுவாங்க. அண்ட் இதெல்லாமே வெஸ்டர்ன் காட்ஸ்குள்ளே வரும். நான் இன்னைக்கு போன எல்லாமே, இன்னைக்கு போனது, நேற்று போனது, அதுக்கு எவ்ரிடே வாட் எவர் வி ஆர் ட்ராவலிங், இட்ஸ் ஆல் வெஸ்டர்ன் காட்ஸ். பாடி பா பா பா, வேற லெவல் கைஸ், வேற லெவல், வேற லெவல். பா பியூட்டிஃபுல்ங்க. பார்த்தீங்களா எந்த இடத்துல நிற்க வச்சிருக்காரு ஐயா தவிர. ஐயோ செம்ம டேர்ன் அது, போயிட்டே இருக்கு டேர்னு. இந்த பக்கம் பாருங்க கைஸ், ஐயோ சடன் டேர்னுங்க. இங்க பாருங்க, இங்க பாருங்க, இங்க பாருங்க. கொஞ்ச நேரம் கேமரா ஆஃப் பண்ண முடியல, கண்டினியூஸா ரெக்கார்ட் ஆகினே தான் இது. அப்பா இந்த பக்கம் பாருங்க, மேல பாருங்க, சைட்ல பாருங்க. வேற லெவல் போங்க. கேமரா ஆஃப் பண்ணவே தோணலைங்க. இங்க பாருங்க, இங்க பாருங்க. அடி எப்பயுமே கேமரா கொஞ்ச நேரம் ஆஃப் பண்ணிடுவேன், ஏன்னா நான் அவ்வளோ ஃபுல்லாலாம் ஷூட் பண்ண மாட்டேன். அங்கங்கே கொஞ்சம் 2 மினிட்ஸ் 5 மினிட்ஸ் அவ்வளோதான். ஆனால் இன்னைக்கு என்னால் கேமரா ஆஃப் பண்ண முடியல. ஐ டோன்ட் நோ இது எவ்வளோ பெருசாக வரும்னு தெரில வீடியோ. மிஸ் பண்ணாமல் இதெல்லாம் பாருங்க, வேற லெவலில் இருக்கு. மான்சூன் ரைடு சும்மா வெறித்தனமாக முடிச்சிருக்கோம், முடிக்க போகிறோம். முடிக்க போக வழியில் இந்த மாதிரி நாங்கள் மான்சூன் ரைடு வந்து எல்லாம் ஒரு நாளில் அடித்தோம், ஏன்னா நாங்கள் பர்டிகுலர் பிளேஸுக்கு போகணுமா இருந்துச்சு அதனால். ஆனால் நாங்கள் போன இடத்துல எல்லா இடத்துலையும் ஒரு 2 days இல்லை 3 days அங்கேயே ஸ்டே பண்ணி
அந்த இடத்த பாருங்க, சுத்தி பாருங்க. வாவ். ஸோ அந்த இடத்த நீங்க சுத்தி பார்க்கணும், அப்போ இன்னும் நல்லா இருக்கும். நிறைய அன்எக்ஸ்ப்ளோர் பிளேசஸ்க்கெல்லாம் அங்க இருக்கிற லோக்கல்ஸ் கிட்ட கேளுங்க, அவங்களே சொல்லுவாங்க. வா, நாங்கள் புக் பண்ணிக்கிறது எல்லாமே ஹோம் ஸ்டே தான். ஸோ நேற்று புக் பண்ண ஹோம் ஸ்டே கூட செம்மையாக இருந்துச்சுங்க. சாப்பாடு டேஸ்ட் வேற லெவலில் இருந்துச்சு. டேஸ்ட் நம்ம வீட்டு சாப்பாடு எப்படி இருந்துச்சோ அப்படியே தான் இருந்துச்சு. சாப்பாடு, சப்பாத்தி, சிக்கன் கறி அண்ட் ஒரு பெப்பர் ஃப்ரை. நல்லா சாப்பிட்டு போய் தூங்கினது தான். எப்படி தூக்கம் வந்துச்சுன்னு எனக்கே தெரிலங்க, பயங்கர தூக்கம். இந்த இடத்த பாருங்க, எப்படி இருக்கு பாருங்க. வா, செம்ம ஃப்ரெஷ் ஏரு, வேற லெவல். நம்ம சக்லேஷ்புரா ரீச் ஆன உடனே இதெல்லாம் போயிடும். அதுக்கப்புறம் வெறும் ஹைவே தான். அது வரைக்கும் என்ஜாய் பண்ணிக்குவோம். ஓ, வா. ಹೋಗೋಣ, ಮುಂದೆ ಹೋಗೋಣ, ಮುಂದೆ ಹೋಗೋಣ. ಹಾ, ಲೆಫ್ಟೇ ತಗೋಬೇಕು. ಓ, ಪೇನ್ ಆಗ್ತಿದ್ಯಾ? ಸರಿ. ಹ್ಮ್. ஸோ அவனுக்கு லெஃப்ட் நீல பெயின் ஆகுதான், அதனால இங்கே நிறுத்திட்டு டீ குடிச்சிட்டு அதுக்கப்புறம் போகலான்ட்டு. இப்போ நம்ம காட்ஸ் எல்லாம் எடுத்து முடிச்சாச்சு. இதுக்கப்புறம் ஒரு மாதிரி ஹைவே தான், நல்லா நல்ல ஹைவேவே இருக்கும். இதுக்கப்புறம் ரோடு எல்லாம் ஹைவே தான், நம்ம ஆராமமாக போகலாம். இப்போ நெக்ஸ்ட்டு ஸ்டாப் வந்து சக்லேஷ்புரா. அங்கே போயிட்டு அவன் பெட்ரோல் போடுவான். பெட்ரோல் போட்டுக்குன்னு நேராக பெங்களூர் தான். நடு ரோட்டில் மாடு. மழை பயங்கரமாக பிடிச்சிக்கிச்சு கைஸ், வேற லெவல் மழை. எனக்கு வைசரில் ஒன்றும் தெரிய மாட்டேங்குது, இட்ஸ் ஃபுல்லி பிளைண்ட். ஆஹா,
நானும் அவனும் வேற வேற ரூட்ல போயின்னுக்கிறோம். தியான் வந்து சக்லேஷ்புரா ரூட்ல போயின்னுக்கிறான். நான் வந்து ஆஹ், என்னது பெல்லூர் அந்த ரூட்ல போயின்னுக்கிறேன். எப்படி மிஸ் ஆச்சுன்னா ஒரு பஸ்ஸால மிஸ் ஆயிடுச்சு. நான் வந்து டைரக்டா பெங்களூருக்கு போட்டேன். அவன் வந்து சக்லேஷ்புராக்கு போடுறான்னு இருக்கான். எனக்கு கேட்கவே இல்லை. அப்புறம் நான் முன்னாடி வந்துட்டு பின்னாடிக்கு என்கிட்ட சொல்றான், வச்சா நான் உன்னை சக்லேஷ்புராக்கு போட சொன்னேன், நீ என்னதுக்கு பெங்களூருக்கு போட்டிருக்க, டைரக்டா அந்த பக்கம் போயிருக்கிற அப்படின்னு. ஆனா இந்த பக்கம் பார்த்தா ஐயோ செம்ம செம்ம மான்சூன். இங்க பாருங்களேன், வேற லெவல். அவனுக்கு இன்னும் எப்படி இருக்குன்னு தெரியல. அவன் வந்துட்ட பின்னாடிக்கு தான் கேட்கணும் சக்லேஷ்புரா சைடு எப்படி இருந்துச்சு. ஆஹ், அப்புறம் என்னது, ஆ, சாந்தி கிராமா டோல், அங்கே தான் நாங்கள் இப்போ ரெண்டு பேரும் மீட் ஆக போகிறோம். பிகாஸ் அவன் அந்த பக்கம் இருந்து வரான், நான் இந்த பக்கம் இருந்து வரேன். ரெண்டு பேருக்கும் சாந்தி கிராமா தான் கிட்ட. அண்ட் மோர் ஓவர் அதுதான் பெஸ்ட் ஸ்பாட். அங்கே ஒரு நல்ல காஃபியை போட்டு அதுக்கப்புறமா கிளம்புவோம். ஆனால் செம்மையாக இருக்கு ரோடு மட்டும். இங்கே பாருங்க, செம்ம ரோடு. ரோடு, மழை, ஐயோ, கூகுளே விசிபிலிட்டி இல்லைன்னு ரிப்போர்ட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்ற அளவுக்கு மழை. உய், நிஜமாக விசிபிலிட்டி இல்லைங்க எனக்கு. நானே பிளைண்டா டர்ன்ஸ் அடிச்சுங்கிறேன். வேற லெவல் கைஸ், செம்மையா இருக்கு. ஆனா கையிலலாம் மழை தண்ணி வந்து அடிக்குது இல்லைங்களா, பொட்டு 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 பொட்டுன்னு உழுது. வேற லெவல்ல உழுது எனக்கு. எல்லா இடத்துலயும் அடிதான். கை வலிக்குது. ஆ கை காமிச்சான், நான் மிஸ் பண்ணேன். அவனுக்கு என்னடா அட் பண்ணின்னு போயின்னுக்கிறாங்க. ஐயோ ஐயோ, ரொம்ப நேரமா வெயிட் பண்ணிட்டு இருந்திருக்காரு. இந்த டேர்னா தான் அப்படின்னு இந்த டேர்ன் தானா அப்படின்னு கன்ஃபார்ம் பண்றதுக்காகவே அவ்வளவு தூரம் நின்று அதுக்கப்புறம் டேர்ன் எடுத்துக்கிறாங்க. அப்பா, என்னையா மனுஷங்க டேய். ஓ, வேற லெவல் கைஸ், வேற லெவல். எனக்கு ஒரு பக்கம் கை பயங்கர ரெட் ஆயிடுச்சுங்க. பயங்கரமா வலிக்குது கை. அந்த மாதிரி இருந்துச்சுன்னா ஆறாம விட்டுருங்க, அவங்க போயிட்டோம், அதுக்கப்புறமா நீங்க போங்க. பா, அடிச்சு படுறா காத்து. நானே கொஞ்ச நேரத்துக்கு ஆடி போயிட்டேன். பயங்கரம். இதெல்லாம் க்ரூஸ் கண்ட்ரோல் இருந்துச்சுன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். அப்படியே அதிலேயே விட்டுடணும். இங்க கொஞ்சம் மழை கம்மியா இருக்கு. எத்தனை பேர் போறாங்க பாருங்க. நான் வீக்கெண்ட், லாங் வீக்கெண்ட் இல்லைங்களா, அதனால நிறைய பேர் போவாங்க. ஆனா பியூட்டிஃபுல் பிளேஸ் டு விசிட். ஸோ எம்பயர் சக்லேஷ், என்னது,
சக்லேஷ்புரம்னு வருது. இந்த இடத்துல நம்ம எப்பயுமே ஸ்டாப் பண்ணுவோம். எம்பையர் சாந்தி கிராமா எம்பையரில். ஸோ இது முடிச்சிட்டா அவன் இப்படியே கிளம்பிடுவான். நம்மளும் இங்கேயே எனக்கு பாய் வந்துடலாம். அவன் என்ன 200 ஸ்பீடில் அடிச்சுன்னு போவான். நம்ம அப்படி அடிச்சுன்னு போக முடியுமா? நம்மளது 137 லாஸ்ட்டு லிமிட்டர். ஒன்றும் பண்ண முடியாது. அவனுக்கு பாய் சொல்லியாச்சு. இதுக்கப்புறம் நம்மளோட ரோடு அவ்வளோதான். ஸ்லோவாக இப்போ போவான், அப்புறமா அடிச்சுட்டு போவான். ஓகே, ரொம்ப ஜாஸ்தி பேச விரும்புகிறேன். சில விஷயங்களை சொல்லணும்னு நினைக்கிறேன். சொல்லி முடிச்சுட்டு vlog எண்ட் பண்ணுறேன். ஸோ நம்ம vlog பார்த்தீங்கன்னா தெரியும் எவ்வளோ அழகாக இருந்துச்சு சீனிக் பிளேஸ். அதே மாதிரி ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் அந்த இடத்துலலாம் வண்டி ஓட்டுறதுக்கு. எக்ஸ்பீரியன்ஸு ஓரளவுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் போதுங்க. ரொம்ப எந்த இடத்துல கார்னரில் எங்கே ஓவர்டேக் பண்ணலாம், எங்கே ஓவர்டேக் பண்ணக்கூடாதுன்னு தெரியணும், அவ்வளோதான். அதை தவிர வேற ஒரு என்ன சொல்கிறது, ராக்கெட் சயின்ஸ் ஒன்றும் இல்லை. வண்டி எப்படி ஓட்டணும்னு தெரிஞ்சால் போதும். சில பல ரூல்ஸை ஃபாலோ பண்ணிக்கோங்க, அவ்வளோதான். ரோட் ப்ரெசன்ஸ் முக்கியமாக இருக்கணும். அது இல்லைன்னா ரொம்ப கஷ்டம். இது ஹாசாங்க இது ரோடு நெல்மங்கா டோல் வரைக்கும். அதுக்கப்புறம் அங்கேருந்து இந்த வீட்டுக்கு இந்த பக்கம்லாம் மழை அவ்வளோ இல்லை. என்ன மழை வேற லெவலில் மழை அந்த பக்கம். அதெல்லாம் அவ்வளோ மழை இல்லை. அவ்வளோ ஆரன் அடித்தோம். ரைடிங் பண்ணும்போது ரைடிங் கியர்ஸ் போட்டுக்கோங்க. முக்கியமாக ஹெல்மெட்டை எங்கேயும் மறக்காதீங்க. ஹெல்மெட்டை போட்டுன்னு வண்டி ஓட்டுங்க. எனக்கு என்னமோ மனசு வீட்டுக்கு போகிறதுக்கே மனசு வர மாட்டேங்குது. அப்படியே இங்கே எங்கன்னா எடுத்துடலாமான்னு. என்ன பண்ணுறது, வீட்டுக்கு போய் தான் ஆகணும், அந்த வேலையை பண்ணி தான் ஆகணும். அதுதான் வாழ்க்கை. இந்த ஒரு வாரம் நல்லா என்ஜாய் பண்ணேன். This will not be the beginning and this will not be, I mean, this will not be the end. This is just the beginning அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மனசை தேர்த்திக்கிட்டு வீட்டுக்கு போவோம். நானும் இப்போ அப்படிதான் போயிருக்கிறேன். நான் சொன்னா இன்னும் ஒரு நாள் ஸ்டே பண்ணலாம் அப்படின்னு. ஸ்டே பண்ற அளவுக்கு நம்ம கிட்ட காசு அவ்வளோ இல்லை. ஐ மீன் காசுன்ற பாருங்க, டைம். இப்போ நாங்கள் சாட்டர்டே போனோம்னா சாட்டர்டே ஒரு நாள் ஃபுல்லாக ரெஸ்ட் எடுக்கலாம், சண்டேவும் ரெஸ்ட் எடுக்கலாம், மண்டேலேருந்து நம்ம வேலையை ஸ்டார்ட் பண்ணிக்கலாம்.
அதே நாங்கள் சாட்டர்டே போனால் சண்டே ஒரு நாள் ரெஸ்ட் எடுத்துட்டு அதுக்கப்புறம் வேலையை பண்ணுற மாதிரி அதை மனசில் வச்சுக்கின்னு கேட்குறேன். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஃப்ரைடே, நாளைக்கு சாட்டர்டே. ஸோ With that being said, நம்ம வீடியோவை எங்கேயோட எண்ட் பண்ணிக்கலாம். I'll meet you guys in the next vlog. Until then, this is your boy Ravi signing off. நம்ம சேனலுக்கு யாராவது புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்புறம் அந்த பெல் ஐக்கானே தட்டி விட்டுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற இந்த கண்டென்ட்டும் உங்களுக்கு மிஸ் ஆகாம வரும். ஓகே, லவ் யூ ஆல், பை, சியர்ஸ், ஹேவ் அ சேஃப் ரைட்.